சினிமா உலகில் ஒரு காலகட்டத்தில் காதல் படங்கள் கொடி கட்டி பறந்தன. அதில் குறிப்பாக சொல்லணும்னா அம்பிகாபதியை சொல்லலாம். இது ஒரு காவிய காதல். இந்த கதைக்காகவே 3 தடவை இதே பெயரில் படங்கள் வந்துவிட்டன. இந்த படத்தை பற்றி ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று உள்ளது. 1937 வெளியான அம்பிகாபதிக்கும் 1957 வெளியான அம்பிகாபதிக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு ரசிகர் கேட்க அதற்கு பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் சொன்ன பதில் தான் இது. 1937 அம்பிகாபதி படத்தில் M.K. தியாகராஜ பாகவதர் கதாநாயகனாக நடித்தார். எல்லிசார் டங்கன் இயக்கத்தில் வெளியான அந்த படம் ஒரு ஆண்டுக்கு மேலாக ஓடி மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதன் பிறகு 1957 மீண்டும் அம்பிகாபதி கதை திரைக்கதையாக உருவாக்கப்பட்டது. அதில் கதாநாயகனாக நடித்தவர் சிவாஜி கணேசன். அந்த படத்தை இயக்கியவர் ப. நீலகண்டன், தயாரித்தது A.L. ஸ்ரீனிவாசன். அந்த படத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு புதுமையான ஐடியா A.L. ஸ்ரீனிவாசனுக்கு வந்தது. அதாவது 1937 அம்பிகாபதி படத்தில் நடித்த M.K. தியாகராஜ பாகவதரை இந்த படத்தில் சிவாஜியின் தந்தையாக கம்பர் வேடத்தில் நடிக்க வைத்தால் எப்படி இருக்கும் என்பதுதான் அவரது ஐடியா. உடனடியாக M.K. தியாகராஜ பாகவதரை ஸ்ரீனிவாசன் அணுகினார். ஆனால் அந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொள்வதில் பாகவதற்கு மிகப்பெரிய தயக்கம் இருந்துள்ளது. அதை வெளிப்படையாகவே அவரிடம் சொன்னார். அம்பிகாபதியாக நடித்த நான் கம்பராக நடித்தால் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையோ என எனக்கு அதில் உடன்பாடு இல்லை. என்னை மன்னித்து விடுங்கள் என்று பாகவதர் ஸ்ரீனிவாசனிடம் சொன்னாராம். ஏதோ சம்பளத்துக்காகத்தான் நடிக்க தயங்குகிறாரோ என்று நினைத்த ஸ்ரீனிவாசன் இந்த படத்தில் கம்பர் வேடத்தில் நீங்க நடிக்க எவ்வளவு சம்பளம் கேட்டாலும் கொடுக்க தயார் என்றாராம். இன்னும் ஒருபடி மேலே போய் சிவாஜிக்கு கொடுக்கிற சம்பளத்தை விட அதிகமாக நீங்க கேட்டீங்கன்னா அதையும் தரேன் என்று சொல்லியிருக்காரு. ஆனாலும் அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க பாகவதர் கடைசி வரை ஒத்துக்கொள்ளவே இல்லையாம். அவர் மட்டும் ஒத்துக்கொண்டால் அந்த படமே வேற லெவல் தான் என்கிறார் சித்ரா லக்ஷ்மணன். ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சனி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.